ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் போட்டிக். நாம் இப்போ எதை பற்றி பேச போகிறோன்னு தமிழ்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. பெண்டிங் ப்ளவுஸ் யாரெல்லாம் வச்சுருக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. அதை வந்து நம்ம எப்படிலாம் பிளான் பண்ணி அந்த பெண்டிங் ப்ளவுஸை நம்ம முடித்து எடுத்து வைக்கணும் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நீங்கள் எப்பயும் மிஷினில் வந்து உட்காரத்துக்குன்னு தனியாக ஒரு டைமிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ உட்காந்து தைக்கிற மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த பெண்டிங் ப்ளவுஸை வந்து முடித்து எடுத்து வைக்க முடியாது. நீங்கள் அந்த பெண்டிங் ப்ளவுஸ் வரத்துக்கு காரணமே அதுவாக தான் இருக்கும். நீங்கள் எப்பயுமே வந்து இப்போ நம்ம ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா காலையிலேயே வேலையை முடிச்சுட்டு நம்ம வேலைக்கு போயிடுவோம் இல்லையா? அப்போ ஈவினிங் வந்து நம்ம வீட்டு வேலையை பார்த்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். அதே தான் இதுவும். நீங்கள் அதே போல் நீங்கள் காலையிலே எழுந்திரிச்சு பிளான் பண்ணி வேலையை முடிச்சுட்டு அப்புறம் வந்து நீங்கள் வேலைக்கு போகிற மாதிரியே வீட்டில் கிளம்பி இருந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வந்து நீங்கள் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கலாம். அதுபோல் நீங்கள் தினந்தோறும் நீங்கள் ட்ரெயினப் ஆகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து இந்த பெண்டிங் ப்ளவுஸ் இல்லாமல் நம்மளால் வந்து எல்லாத்தையுமே முடித்து எடுத்து வைக்க முடியும். அப்புறம் வர ஃப்ரெஷ் துணியெலாம் வர ஆரம்பிக்கும். அப்போயுமே வந்து நம்ம அடுத்தடுத்து நம்ம துணியை வந்து தைக்க ஆரம்பிக்கணும் இல்லையா? அப்போ நம்ம ஏற்கனவே பெண்டிங் ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா அப்போ இன்னுமே நமக்கு வந்து வேலை வந்து அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ பழைய துணியும் இருக்கும், அப்புறம் புதுசாக இப்போ வர துணிகளும் இருக்கும். ரெண்டுத்தையுமே நம்ம வந்து கரெக்ட் பண்ணி தைக்கும்போது அப்போ வந்து திடீர்னு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நமக்கு பாடி பெயின் வரும், நமக்கு வந்து உடம்பு முடியாமல் இருக்கும். என்னப்பா இது ஒரு நாளைக்கு இத்தனை ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் ஒரே ஒரு விஷயந்தான். நீங்கள் வந்து கிடைக்கிற நேரத்தில் துணியை தைக்காதீங்க. நமக்கான நேரம் இதுதான் அப்படின்னு நம்ம அதை வந்து ஒதுக்கி நீங்கள் இதுக்குன்னு தனியாக டைம் ஒதுக்கி அதை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா இது ஒரு தொழில் தான். நம்ம கம்பெனிக்கு போனோம் அப்படின்னா அதுக்கான டைம் நம்ம ஒதுக்குறோம் இல்லையா? அதுபோல் நம்ம வீட்டிலேருந்து தைக்கும்போது இதுக்கும் நம்ம டைம் வந்து தனியாக ஒதுக்கி நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த பெண்டிங் ப்ளவுஸ் இல்லாமல் நம்மளாலையுமே வந்து கஸ்டமருக்கு கேட்ட நேரத்தில் துணியும் கொடுக்க முடியும். அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதே போல் நீங்கள் எப்பயுமே வந்து வேலை இது போல் செய்கிறீங்கன்னா காலையில் வந்து இது போல் கட்டிங் போட்டு வைக்கிறத வந்து காலையில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நைட்டே வந்து கட்டிங் போட்டு எடுத்து வச்சுருங்க. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து நம்ம மிஷினில் உட்காடுறோம் அப்படின்னா அப்போ வந்து ஒன்றும் தெரியாது. நம்ம அப்போ போயிட்டு கட்டிங் போட்டு வந்து தைக்கணும் அப்படின்னும்போது நமக்கு ஏற்கனவே வீட்டு வேலையை முடிச்சுட்டு வரும்போதே கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்க செய்யும். உடம்பு கொஞ்சம் அசதியாக இருக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். அந்தமாதிரி டைமில் போய்ட்டு நீங்கள் அப்போ போய் கட்டிங் போட்டிங்க அப்படின்னா இன்னுமே வந்து உங்களுக்கு சோம்பேறித்தனம் வந்து வர ஆரம்பிக்கும். இப்படி தான் வந்து நமக்கு ஒரு நாளைக்கு நான் இப்போது வந்து சாதாரணமாக ஒரு 2 ப்ளவுஸ் தான் என்னால் ஸ்டிச் பண்ண முடியுது அப்படின்றவங்களும் இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ் தைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 4-5 ப்ளவுஸ் தைக்கிறவங்களும் இருக்கிறாங்க இல்லையா? இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும். அவங்கவுங்க அந்தந்த டைமுக்கு எப்படி நம்ம டைமை வந்து ஒதுக்குறோம் அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் தைக்க முடியுது அப்படின்றத நம்மளும் பார்க்க செய்கிறோம். இப்போது நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் எத்தனை பேரெல்லாம் நான் வந்து இதுக்குன்னு தனியாக ஒதுக்குறேன் சிஸ்டர், ஆனாலும் என்னால் முடியல அப்படின்றவங்களும் இருப்பாங்க. இல்லை நான் வந்து எனக்கு கிடைக்கிற நேரத்தில் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் உட்காரத்துக்கு எனக்கு மதியம் ஆயிடுது, அதனால என்னால் ஒரு நாளைக்கு 2 ப்ளவுஸே தைக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் சரி தான். நீங்கள் ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் இதில் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா அது என்ன அப்படின்னாக்கா, இப்போது வந்து வீட்டுக்கு வந்து நிறைய பேர் வந்து டைலராக உருவாகிட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மக்கிட்ட வந்து துணி வந்து நம்மக்கிட்ட தேடி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம தைக்கிறது வந்து பிடிச்சு போயிருக்கு. அப்போது வந்து நம்ம இப்போது அந்த டைமை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா நம்மளை தவிர்த்து வேற ஒருத்தர்கிட்ட வந்து துணி கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்ல. அதை யோசித்து பாருங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்து நமக்கு வேலை வரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமே. நம்ம இந்த கஸ்டமரை விட்டுட்டோம் அப்படின்னா இந்த கஸ்டமர் கை மாறி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை மட்டும் யோசிங்க. இதை மட்டும் யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சுறுசுறுப்புன்றது ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு துணியை கொடுத்துட்டு எனக்கு நாளைக்கே வேணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. என்னால் முடியும், நான் தச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வேலையை செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த ஒரு சுறுசுறுப்பும் வர ஆரம்பிச்சிடும். அடுத்தடுத்து நமக்கு அந்த பெண்டிங் ப்ளவுஸும் இருக்காது. இப்போது வந்து பாருங்கள், நான் வந்து எனக்கு இந்த சுற்று வட்டாரத்துலேயே வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டுனாலும் சரி தான், கொஞ்சம் டிசைன் ப்ளவுஸு, ஆரி ஒர்க்கு, எம்ப்ராய்டிங் எல்லாமே நம்ம பண்ணி தர்றது நானாக இருந்தேன். ஆனால் இப்போது பாருங்கள்,
எல்லா இடத்துலையுமே வீட்டுக்கு வீட்டுக்கு ஒவ்வொருத்தவங்க மிஷின் வச்சுருக்காங்க, தச்சுக்கிறாங்க. அவங்கவுங்க துணியை அவங்கவுங்க தச்சுக்கிறாங்க. யாரோ ஒரு சிலர் வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்ககிட்டையும் கேட்டு வாங்கி தைக்கிறாங்க. அவங்க செலவுக்கு அடங்கும் அப்படின்ற மாதிரி. இந்த தீபாவளிக்கு பார்த்தோன்னாக்கா எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து தீபாவளி ஆர்டர் வந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் தீபாவளி முடிஞ்சு வர 2 முகூர்த்தத்துக்கு எனக்கு துணி இருந்துச்சு. அதை தான் நான் தைச்சிட்டு இருந்தேன். இது போல் இருக்கும்போது வேலை வந்து நமக்கு நம்ம கேட்ட நேரத்துக்கு கிடைக்காது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு இப்போ வந்து கஸ்டமர் நம்மளை தேடி வராங்கன்னா அந்த கஸ்டமர் நமக்கு ரெகுலராக வரணுன்னா நம்ம வந்து அவங்க கேட்ட நேரத்துக்கு கொடுக்குறத வந்து ஃபாலோ பண்ணிக்குவாங்க. அது வந்து நமக்கு அடுத்தடுத்து நம்மளுக்கு ஒரு ஃபினான்ஷியலாக நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு நமக்கே அது வழிவகுக்கும். இல்லை நான் வந்து சம்பாதிக்கிறது ஏதாவது ஒரு லோன் கட்டுறதுக்கு ஆகுது, இல்லை நான் வந்து ஏதோ சேவிங் பண்ணுறேன், இல்லை வந்து எனக்கு ஏதாவது வேணும்னா நானே வாங்கிக்கணுன்றதுக்கோசமே நான் வந்து சம்பாதிக்கிறேன் அப்படின்றவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கவுங்களுக்கு ஒரு ரீசனாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நம்ம சும்மாவே இருந்தோம் அப்படின்னா நாளைக்கு வந்து அது வந்து நமக்கு பெனிஃபிட்டான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் நம்ம ஏதாவது ஒரு தொழில் செய்கிறோம், ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் அடையிறோம், ஏதாவது ஒரு இலக்கை வச்சு நம்ம அடுத்த ஸ்டெப்பு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது நாளைக்கு நம்ம திரும்பி பார்க்கும்போது அதை யோசித்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம பரவாயில்ல, நம்ம அன்றைக்கி வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம இப்படி இருந்திருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அன்னைக்கு தோணும். அதே சமயம் நீங்கள் அதை விட்டுட்டீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணும்போது அது திரும்ப வரப்போகிறது கிடையாது இல்லையா? அதனால் எப்பயுமே நீங்கள் ஒரு மனசுக்கு உங்களுக்கு தோணுது அப்படின்னா அதை கண்டிப்பாக அப்போவே செய்ய ஆரம்பிச்சிடுங்க. யாருக்கிட்டேயுமே வந்து இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. நல்லது சொல்கிறவங்களும் ஒரு சில பேர் இருக்கிறாங்க. இல்லை இவ எங்கே முன்னேறி போயிடுவாளோ, இவ எங்கே வந்து 10 ரூபா சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவாளோ, நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து மோட்டிவேஷன் படுத்தாமல் டீமோட்டிவேஷன் படுத்துகிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அதனால் உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை வந்து நீங்கள் யாரையுமே கன்சல்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிங்க. அப்போ தான் நம்ம வந்து அடுத்தடுத்து ஒரு ஒரு நம்மளுடைய தொழிலுடைய வளர்ச்சியை வந்து நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்க முடியும் இல்லையா? இது போல் நீங்கள் எத்தனை பேர்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க? நான் ஃபாலோ பண்ணியிருந்து நான் கொஞ்சம் மேலே வந்திருக்கேன் சிஸ்டர், என்னுடைய தொழில் வந்து எனக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றவங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் இதுக்கப்புறம் தான் இது போல் இருக்க போகிறேன் அப்படின்றவங்களும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேருக்குமே இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்னென்னலாம் பிளான் பண்ணி ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்றதுமே எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து இந்த மாதிரி மெத்தடில் தான் வந்து ஃபாலோ பண்ணி ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் கஸ்டமருக்கு. கேட்ட நேரத்துக்கு என்னால் கொடுக்க முடியுது. இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால நான் இதே ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி தைச்சிட்டு இருக்கேன். நீங்களாம் எந்த மாதிரி ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணி தைக்கிறீங்க அப்படின்றதுமே நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். மேக்ஸிமம் வந்து லைனிங்லாம் வந்து வாங்கி வச்சு தைக்க ஆரம்பிங்க. ஒரு அர்ஜென்ட் ப்ளவுஸ் வருதுன்னா அப்போ போய் வாங்குற மாதிரி வந்து எப்பயுமே வந்து பிளான் பண்ணிக்காதீங்க. இந்த வீடியோவில் சொன்னது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.